ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம விஜய் வந்து எத்தனையோ ட்ரெஸ்ஸை தூக்கி தூக்கி போடுறாரு. இந்த இடத்துல அம்மு தான் செலெக்ஷன் பண்ணித்தரா. எங்கே போகிறீங்கன்னு கேட்டதும் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம், தனியாக பேசணும்னு சொல்லியிருக்கிறா. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேச நினைக்கிறாருந்தோம். குழந்தையும் இந்த இடத்துல அழகான ஒரு புரிதல், ஓகே சொன்னால் போதும்பா, நான் வரல, இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம விஜயும் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. காவேரி பாய் சொல்லும்போது நம்ம விஜயும் பாய் சொல்கிறாரு பாருங்க. எப்படா இதுக்காக தானே காத்திருந்தன்ற போல் இருந்தது இந்த இடத்துல. நம்ம காவேரி உள்ளே வந்து மெதுவாக கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறா. இவர் அந்த மாப்பிள்ளை பையனெல்லாம் பேசும்போது, இப்படி பேசுனீங்கன்னா நான் எழுந்து போயிடுவேன், நான் உங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன்னு சொன்னது இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஜய் அந்த இடத்துல நல்ல லொல்லு காட்டி பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் காவேரியும் தயங்கி தயங்கி சொல்ல வரத ஈகோ தடுக்குது. நம்ம காவேரியாக குக்கான்ற போல் ஈகோ தடுத்து இருந்தாலும் சொல்ல வர, உங்களை நான் புரிஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறவங்க தான் சைடில் திரும்பி சிரிக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு மௌன சிரிப்பு நம்ம விஜய்க்கு. நம்ம டேட் போகலாமா, வாக்கிங் போகலாமெல்லாம் கேட்குறா. வாக்கிங் போகும்போது நம்ம தினம் டேட் போகலாமா வந்து உடனே வந்து டேட்டா நாங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதும், அப்போ உங்களுக்கு வேணாமா, இல்லை இல்லை நானும் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம விஜய் சொல்ல வரது தான். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் டேட் போகும்போது புக்கே கொடுக்க போகிறாரு, கிஃப்ட்டு கொடுக்க போகிறாரு. சாப்பிட்றாங்க வழியில். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படி ஒரு காதல் சீனை கடைசியாக முடியும்போது கொண்டு வராங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மகாநதி சீரியல் முடிகிற ஒரு கஷ்டத்தில் இது கொஞ்சம் பாரமாகவே நாங்கள் இந்த சீனெல்லாம் ரசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு. நம்ம விஜயோட காவேரியோட கல்யாணத்துக்கான காதல் லீலைகளை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் மகாநதி 2 எதிர்பார்க்குறோம். எங்கள் வீக்காவோ குட்டி அம்மு காவேரி ஏன் பேர் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை மறுபடியும் வந்து குட்டி அம்மா காவேரியாக காட்டினா நல்லாயிருக்கும் மகாநதி 2ல். அதே போல் நம்ம விஜயும் வந்து மலேசியாலாம் போய் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம காவேரியும் விஜயும் வந்து காலேஜ் படிக்க போலலாம் கொண்டு வந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சீரியல் இப்போ முடியுது. ஆனால் முடிகிற தருணத்தில் இவ்வளோ அழகான சீன்கள்லாம் கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாம்.